ஸ்ரீ குருப்பியோ நமக. பெரிவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஆழ்வார்கள் சரித்தம் தான் பார்த்துன்னு வந்துருக்கோம். அதில் போன வாட்டி கூட நம்மாழ்வாரை பார்த்தோம். நம்மாழ்வாரை பேசிட்டோம் அப்படின்னா மதுரகவி ஆழ்வாரை பேசியே ஆகணும். என்னன்னா, இந்த ஆழ்வார்களை பார்த்தேன்னா நம்ம ஆல்ரெடி இன்ட்ரொடக்ஷனில் பார்த்துருக்கோம். பெருமாள் தான் எல்லாம். ஏன்னா பெருமாளுடைய ஒவ்வொரு வெப்பனும் ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு அவர் யூஸ் பண்ணக்கூடிய கதை, சங்கு, சக்கரமே ஆழ்வார்களுடைய ஸ்வரூபமாக வந்திருக்கிறதுனால பெருமாளை நினைச்சு நினச்சி நினச்சி அழுவா, சிரிப்பா, அப்படியே கதறுவா. அவளுடைய எமோஷன்ஸை அப்படி ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணுவா பாசுரங்கள் மூலியமாக. அது மாதிரி இந்த பெருமாளை வழிபட்டு பெருமாளுடைய பக்தியில் திளைச்சு பெருமாளை பற்றி பாசுரங்களை பாடி ஆழ்வார்கள் பிரபலமானார்கள். அப்படின்னா அந்த ஆழ்வார்களுடைய பக்தியை பாடியே ஒருத்தர் ஆழ்வாராயிட்டார் அப்படின்னா அது மதுரகவி ஆழ்வார் தான். அதாவது நம்ம நாயன்மார்கள் சரித்தம் கூட பார்த்துட்டே வரும்போதே பார்ப்போம். அந்த அடியார்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னா இந்த நாயன்மார்களுக்கெல்லாம் அப்படி ஒரு என்ன சொல்கிறது, பொங்கி எழுந்துருவான். அதை பற்றி அது என்ன சூழ்நிலைன்னு கூட கவனிக்க மாட்டான். அந்த மாதிரி நம்மாழ்வாரை போற்றியே நம்மாழ்வார் தான் எனக்கு பெருமாள் அப்படின்னு நினச்சி அவரை பற்றியே பாடி ஒருத்தர் ஆழ்வார் ஆயிட்டார் அப்படின்னா அவர் எவ்வளோ சிறந்த ஒரு ஆழ்வாராக இருக்கணும். மதுரகவி ஆழ்வார் 11 பாசுரங்கள் தான். மற்றவா மாதிரி நிறையாலாம் பண்ணலை. என்னன்னா அந்த பக்தி. நான் இப்போ குரு மகிமையை பற்றி பேசினேன் சதாரால. அப்போ சொல்கிற போச்சே தத்தாத்திரேயருடைய பாயிண்ட் ஒன்று வந்தது. ஒரு பாகவதத்தில் சொல்கிற போச்சு 24 பேரை தன்னுடைய குருவாக சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ யாருக்கிட்டேருந்து நான் என்ன கற்றுக்கிறேனோ அவர் எனக்கு குருவாயிடார். அவர் என்னோட வயசு சின்னவராக இருக்கலாம், வயது முதிர்ந்தவர் ஓகே, என்னோட எத்தனை வயது சின்னவராக இருந்தாலும் அவள் நம்மளுக்கு குருவாயிடுறா. அது மாதிரி தான் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார்கிட்டக்க அப்படி ஒரு குரு பக்தி. அவரை பாடியே இவர் பிரபலமாயிட்டார் அப்படிங்கிறது தான். இந்த மதுரகவி ஆழ்வாருடைய அவதாரம் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, பாண்டிய நாட்டில் முத்து குளிக்கிறதுக்கு ஃபேமஸாக இருக்கக்கூடிய தூத்துக்குடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கோளூர் அப்படிங்கிற திருத்தலம் தான் இவர் அவதாரம் பண்ணின ஒரு இடம். சின்ன வயசுலேயே கவிகள் ரொம்ப நன்னா இயற்றக்கூடிய திறமை படைத்தவராக இருந்தார். எல்லாமே பெருமாளுடைய அம்சம்தான் ஆழ்வார்கள் எல்லாருமே. அப்போ பிறப்பிலேயே அந்த கவி பாடும் தன்மை, அதுவும் எப்படி தெரியுமா, மதுரமாக இருக்கும். அந்த மதுரமாக இருக்கக்கூடிய அந்த அவருடைய கவிகள், அந்த கவி எழுதின கவி இருக்கிறதுனால தான் அவருக்கு பேரே மதுரகவி அப்படின்னு பிரபலமாச்சு. சொல்லுவா இல்லையா பாரதியார், செந்தமிழ்நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. அந்த தமிழ்நாடுன்னு சொல்கிற போச்சே, செந்தமிழ்நாடுன்னு சொல்கிற போச்சே இனிமையாக இருக்குன்னு சொல்கிறோம். அது மாதிரி இவருடைய பாசுரங்கள், இவருடைய கவிதைகள்லாம் ரொம்ப மதுரமாக இருந்ததுனால தான் இவருக்கு பேர் மதுரகவி ஆழ்வார் அப்படின்னு பேர் வந்தது. சரி, இந்த மாதிரி க்ஷேத்ராடனங்கள் போகிறதுனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி க்ஷேத்ராடனங்கள்லாம் போயிட்டே இருக்கிற போச்சு வடநாட்டு க்ஷேத்ராடனம் பண்ணுறார். அங்கே அயோத்தியாவில் தங்கியிருந்து ரொம்ப நாள் அங்கே தங்கியிருந்தார். என்னென்னா அவர் என்ன பண்ணுவாராம் மதுரகவி ஆழ்வார், அயோத்தியாவில் தங்கியிருந்தாலும் டெய்லி காலையில் நதிக்கரையில் ஸ்நானம் பண்ணிட்டும் தான் பிறந்த ஊரான இந்த தமிழ்நாடு திசையை நோக்கி நமஸ்காரம், அந்த திருக்கோளூர் திசையை நோக்கி, தமிழ்நாடு திசையை நோக்கி டெய்லி நமஸ்காரம் பண்ணுவார். இது வழக்கம், அவருடைய ரொட்டீன்.
சரையூ நதியில் எடுத்துட்டு நதியில் ஸ்நானம் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த தெற்கு திசையை நோக்கி, ஏன்னா அவர் வடநாட்டில் இருக்கார் இல்லையா, நமஸ்காரம் பண்ணுறது அவருடைய வழக்கம். இந்த மாதிரி ஒரு நாள் அவர் நமஸ்காரம் பண்ணுற போச்சு ஒரு ஜோதி பிழம்பு மாதிரி ஒரு ஒளி பழையன்னு தெரிஞ்சது. என்னடா அது இப்படி தெரியறதே அப்படின்னு இப்படி பார்க்குறார். சரி, ஓகே, சூரியனுடைய ஒளி தான் நம்மளுக்கு இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியறது போல இருக்குன்னு சொல்லிட்டுன்னு அவர் மறுபடியும் அவருடைய ரொட்டீன் ஒர்க்கை பண்ண ஆரம்பிச்சார். அடுத்த நாள் இதே மாதிரி சரையூ நதியில் குளிக்கிறார். குளிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணுறார். நமஸ்காரம் பண்ணால் தொடான ஒரு ஜோதி அதே மாதிரி அப்படியே பிழம்பாக இருக்குது. இது மாதிரி ஒரு கண்டினியூஸாக 2-3 நாள் நடக்கிறது. இவருக்கு ஒரு நாள் சூரிய ஒளின்னு நம்பலாம். சரி, அடுத்த நாள் கூட இன்னைக்கு சூரியனுடைய ஜோதி நன்னா இருக்கு போல இருக்குன்னு நினச்சிருந்தார். இது டெய்லி இந்த மாதிரி டைமில் வருதே, இந்த மாதிரி ஜோதி பழம்பு தெரியறது, இது என்ன விசித்திரமாக இருக்கே. இப்போ சூரியனுடைய ஒளியும் இல்லாத மாதிரி இருக்குது, சந்திரனுடைய ஒளியும் இல்லை, அக்னியினுடைய ஒளியும் மாதிரி இல்லையே, இது என்ன பண்ணுறது இதை அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு 4 நாள் பார்த்ததுக்கப்புறமா என்ன பண்ணிட்டார், 5ஆவது நாள் அந்த ஒளியை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டார். அதாவது ஒரு டிஸ்டன்ஸில் தெரியறது, அதை நோக்கி அவர் நடக்க ஆரம்பிச்சிட்டார். என்னன்னா அந்த ஜோதி ஒளி கூட அப்படியே மூவார மாதிரியே இருந்தது. இவர் அந்த ஒளியை போகிற டைரக்ஷன்லேயே இவரும் போகிறார். இவர் எதை பற்றியும் கவலைப்படலை, அது எங்கே கொண்டு போய் விடதும் விடட்டும். ஐ டோன்ட் நோ எங்கே கொண்டு போய் விட போகிறதும் எனக்கு தெரியாது. அதை பற்றிய சிந்தனையே இல்லை. அந்த டெஸ்டினேஷன் என்னவா இருக்கும் அவர் நினைக்கவே இல்லை. இந்த மாதிரி ஜோதி தெரியறது, சந்திரனுடைய ஒளியும் இல்லை, சூரியனுடைய ஒளியும் இல்லை, அக்னியினுடைய ஒளியும் இல்லை. இது அப்போ இது அக்னி பிழம்பு அந்த மாதிரியும் இல்லை. இது அப்படின்னா இது ஏதோ ஒரு ஸ்பெஷல் இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், விறு 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 விறுன்னு அதை நோக்கி இவர் வாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த இடத்துல நம்மாழ்வாருடைய கதையில் நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி, ஒன்றுமே பேசாமல் இருக்கிற குழந்தையா இருக்குது. அது ஒரு புளிய மரத்தில் போய் திருக்குறு கூரை அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு புளிய மரத்தில் போய் உட்காந்துட்டு தபஸ்மாட்டு பண்ணிட்டு இருக்கு. யார் என்ன கேள்வி கேட்டாலும் ஒரு பதிலும் இல்லைங்கிறத நம்ம நம்மாழ்வார் கதையில் பார்த்தோம். இவர் மதுரகவி ஆழ்வார் அதை தேடிட்டு போகிறார், அந்த ஒளியை தேடிட்டு போகிறார், அந்த ஒளியை பின்னாடி போகிறார். என்ன நடந்தது நாளை தொடர்ல நம்ம பார்க்கலாம்.